முடியாமல் ஓடினோம். ஆரம்பத்தில் நன்றாய் ஓடினீர்கள், இப்பொழுது ஓட முடியாத முடமாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இருந்த எபிரேய சபை பார்த்து பவுல் எழுதுகிறார், நெகிழ்ந்த கைகளை தடப்படுத்துங்கள். strengthen your weakened hands, dropping hands. உங்க தளர்ந்த கைகளை என்ன செய்யுங்க? தடப்படுத்துங்க. நீங்க தான் தடப்படுத்தணும். Paul through his teaching message encourage you to strengthen your weakened hands. உங்க தளர்ந்த கைகளை தடப்படுத்துங்க. கைகளை தடப்படுத்துதல் ரெண்டு காரியத்தை காட்டுகிறது. ஒன்று, ஸ்தோத்திர, you must strengthen your personal prayer life. உங்க தனிப்பட்ட, சில குடும்பத்து ஜபத்தில் பங்கெடுப்பாங்க, தனி ஜப வாழ்க்கையில் பூஜ்யமாக இருப்பார்கள். மனைவி தொல்லை தாங்காம, பிள்ளைகள் தொல்லை தாங்காம, ஃபேமிலி ப்ரேயரில் கொஞ்ச நேரம் இருந்து 10 நிமிஷத்தில் 5 நிமிஷம் தூங்கி அப்படி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபம் பண்ணணும்னா உங்களை அழைக்கலை, அப்படி சில ஜெபம் பண்ணுவோம். அப்படி இல்லை. ஃபேமிலி ப்ரேயர் இஸ் டிஃப்ரெண்ட். பர்சனல். கைகளை உயர்த்தி நான் வேதத்தில் வாசிக்கிறோம், புருஷர்கள் தங்கள் கைகளை உயர்த்தி என்ன செய்யணும்? lift up your hands and pray to God. தளர்ந்த கை இப்போ லூஸ் ஆகி விட்டது, தளர்ந்து போயிட்டு dropping hands. இதை lift up your hands. Paul says lift up your hands. நீங்க தனி ஜபங்களில் ஜபித்தால் கர்த்தர் உங்களை மறுபடி உயிர்ப்பிக்க செய்வார். நான் வேதத்தில் வாசிக்கின்றோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோன் சொல்லி விதமாய் ஜெபம் பண்றான். 1 ராஜாக்கள் 8:38 தேவரீ இந்த ஆலயத்தை நோக்கி கைகளை உயர்த்தி எவன் ஜெபம் பண்ணாலும் நீ கேட்டு பதிலளிக்கணும் என்று சொல்லி ஜெபிப்பதை பார்க்கிறோம். lifting up hands in prayer is a common customs of Jewish people. கைகளை உயர்த்தி ஜெபிப்பது யூத மக்களுடைய பாரம்பரியம். அது ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு முறை. இரண்டாவது, lift up your hands எதை காட்டுகிறது என்று சொன்னால், அநேகர் ஆவிக்குரிய வேலை கடமைகளை விட்டிருப்பாங்க. ஜெபம், வேத வாசிப்பு, ஆலய ஆராதனை பங்கெடுத்தல், ஆண்டவரை ஆராதனை செய்தல், இதெல்லாம் நம்முடைய செயல்பாடுகள். Many Christians had leave their spiritual activities. கை அப்படியே சொன்ன வேலை செய்யாம அப்படியே தளர்ந்து போய்விட்டது. மீண்டும் அதை செய்ய ஆரம்பியுங்கள். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்னார், ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இந்த வசனத்தை first work the Holy Spirit said unto the church of Sardis, be watchful to strengthen the things which are ready to die. மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற கிரியைகளை செய்வாயாக. 2:5 ஃபர்ஸ்ட், நீ ஆரம்பத்தில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஃபர்ஸ்ட் பர்சனல் பிரேயர். ரெண்டாவது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய செய்த வேலைகள். ஸ்தோத்திரம், ஜெபித்தால் மட்டும் போதாது. பைபிள் ரீடிங், பைபிள் மெடிடேஷன், ஃபாஸ்டிங் பிரேயர், ஆலயத்தில் ஆராதனை இப்படிப்பட்ட காரியங்களை திரும்ப அதை சரிப்படுத்துங்க. ரெண்டாவது சொல்லுகிறார், strengthen your feeble knees. அந்த வசனத்தில் பார்க்கும்போது, தளர்ந்த உங்கள் முழங்கால்களை திரும்ப நிமிர்த்தி. முழங்கால் என்பது ரெகுலர் பிரேயர். strengthen your feeble knees. தானியேல் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணா, அவன் காரியம் எப்படி இருந்துச்சு? தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். If you kneel down before God, God will rise up for you. நீங்க கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டால் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார் சொல்லுங்க? எழுந்தருளுவார். ஆதி திருச்சபை விசுவாசிகள், ஊழியர்கள் அத்தனை பேரும் they were steadfast in prayer. So God's power was manifested through their ministry. யார் யார் ஜபத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாக இருப்பாங்க. நான் கடினமான சாப வார்த்தை சொல்ல உண்மை. ஜபத்தில் குறைவுள்ளவர்களாக, those who are lacking in prayer life will be
வீக் இன் எவ்ரிதிங். நல்ல ஜெபிக்கிறவர்களா இருந்தா எல்லாவற்றிலுமே நீங்க பலவான்களாய் சக்சஸ்ஃபுல் பீப்புளா இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிசகி போகாமல் இருக்க உங்கள் பாதங்களுக்கு செவ்வை வழியை மேக் ஸ்ட்ரைட் பாத் ஃபார் யுவர் ஃபீட். உங்க பாதங்களுக்கு பாதை என்ன செய்யுங்க, செவ்வாய்ப்படுத்து. அது அர்த்தம் என்ன? வாக் இன் த ஸ்ட்ரைட் வேஸ், நாட் குறுக்கட் வேஸ், நாட் இன் யுவர் ஸ்தோத்திரம் கன்னிங் வேஸ். வளைந்த குறுக்கடான பாதையில் அல்ல. மேக் ஸ்ட்ரைட் பாத் ஃபார் யுவர் ஃபீட் தட் யுவர் லேம் மே பி ஹீல்ட். உங்க அந்த முடமான தன்மை சுகமாகும்படிக்கு உங்க பாதங்களை என்ன செய்யுங்க, செவ்வாய்ப்படுத்துங்கள். உங்கள் வழிகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாதங்கள் நம்ம அதாவது நம்ம கோணலான வழியில் போகக்கூடாது. எல்லாரும் போகலாம். உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துங்கள். நீங்கள் முடமாய் இருக்கிறது சுகமாகும்படிக்கு. அப்போ நீங்கள் முடமாகி உங்கள் கால்கள் பலன் அடைந்து விட்டால் நீங்கள் திரும்ப கர்த்தருடைய வழியில் கர்த்தருடைய பாதைகளை என்ன செய்வீங்க? ஓடுவீர்கள். அன்பின் கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை கூட இருப்பதாக. இந்த நாளுக்கு தேவையான பலன் சுகம் யாவும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.